பாருங்கள் இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு டாபிக் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 9ல் கொடுத்துருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் சோசியோ ரிஃபார்ம் மூமெண்ட் இன் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு தனியாகவே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து யூனிட் 9. ஸோ இதனுடைய கண்டென்ட் அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்தோம். ஸோ அடுத்தது தான் இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, இம்பேக்ட் ஆஃப் சோசியோ ரிஃபார்ம் மூமெண்ட் இன் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் இது. சரிங்களா, கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இப்படி 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ இது பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய என்ட்ரி என்னென்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, எது மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இதில் தான் எல்லா தலைவர்களுடைய இயக்கங்கள், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், சரிங்களா, அவங்களுடைய பங்களிப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இவங்களுடைய பங்களிப்பு, இயக்கங்கள் நிறையா உருவாக்கி சமூக சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பைல்டு டாபிக், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்துன்னா ஐஎன்எம்லேயும் ஹிஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து, அதே போல் தமிழ் ஜென்ரல் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் அப்படியே பிக் பண்ணி ஒரு கம்பைல்டு அது ரீஜெனரேட்டட் ஒரு டாபிக் தான் இந்த யூனிட் 9 டிஎன்பிசி. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ரிலேட்டடாக நம்ம வந்து வேறு எங்கேயாவது படிப்போம், ஹிஸ்ட்ரியிலையும் படிப்போம், ஐஎன்எம்லையும் படிப்போம். ஸோ அதே தான் திருப்பி இங்கே வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. என்னென்ன வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய HDI, சரிங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு குறியீடில் 2வது இடத்துல யார் இருக்காங்க? 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நியூஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது நியூஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது, சரிங்களா, 2வது பணக்கார மாநிலம். சரிங்களா, 2வது பணக்கார மாநிலம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா. சரி, இந்தியாவின் 2வது பணக்கார மாநிலம், செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். 3வது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாட்டிலேயே மிகவும் தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமும் இதுதான். மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இன் தி கண்ட்ரி. மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மக்கள் தொகை சொல்கிறத விட தொழிலாளர்களுடைய மக்கள் தொகை, சரிங்களா, தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய, ஸோ அதாவது ஜாப் ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்கல்ல, தொழிலாளர்களுடைய சதவீத விகிதம், பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு தி டோட்டல் பாப்புலேஷன். ஸோ மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பாப்புலேஷன் இருக்குதோ அதில் வேலை செய்திருக்கிறவர்கள், தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 45.58% பேர். ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட நம்ம வந்து தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா PCI அப்படின்னு சொல்லுவோம். PCIன்னு என்ன அர்த்தம்? பர் கேபிட்டா இன்கம். சரிங்களா, பர் கேபிட்டா இன்கம், தற்போதைய விலையில் தனிநபர் வருமானம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,25,106 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாமா. அதே போல் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்
5 இயர்ஸ் பிளான் இப்போ வந்து நித்தி ஆயோக்கா மாற்றிட்டாங்க. இந்த 5 இயர்ஸ் பிளானில் நம்ம தமிழ்நாடு வந்து 100% என்னங்க மின்சாரம் பெற்ற மாநிலம். ஸோ ஏதாவது கிராமத்தில் கூட நம்மளுக்கு வந்து மின்சாரம் கிடைச்சிட்ருக்குது. சரிங்களா? சப்போஸ் எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கல, எங்களுக்கு வந்து லைட்டிங்கே வரலைங்க, அந்த அளவுக்கு நாங்கள் பின்தங்கிய ஒரு கிராமமாக இருக்கோன்னா அதுக்கு நிறையா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் வந்து கூப்பிட்டு இன்டிமேஷன் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், பெட்டிஷன் போடலாம். இது மாதிரி நிறையா ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பொருளாதார வளர்ச்சியை சம்மந்தப்பட்டது பார்த்தோம். இப்போ பார்க்கலாம் சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சோசியல் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் அர்பனைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அர்பனைஸ்டுன்னு என்னது? நகரமயமாக்கப்பட்டது. நகரமயமாக்கப்பட்டது அப்படின்னா 48.4% எப்படி இருங்க எல்லாமே நகரமாயிடுச்சாமா. ஓகேங்களா? செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, பாலின விகிதம். அதில் தமிழ்நாடு எப்படி இருக்குது? 996ன்னு சொல்லி நான் பல இடத்துல பார்த்துருக்கோம், மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சென்சஸில் 996ன்னா என்ன அர்த்தம்? 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லிட்டரரி ரேஷியோ இல்லைங்களா, எழுத்தறிவு விகிதம். ஸோ லிட்டரசி ரேஷியோ அப்படின்னு லிட்டரசி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 80.09%. அதாவது 100ல் 80 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க? படிப்பறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இது மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க. ஸோ இது வந்து பாஸ்ட்னா ப்ரெசண்ட் கூட சொல்லலாம். இப்போ தமிழ்நாடுடைய நிலைமையை இப்படி சொல்லியிருக்காங்க. இது வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்குடைய அடுத்த கண்டினியூட்டி நடக்க போகுது. ஸோ இந்த டாபிக் வரத்துக்கு அது இது மாதிரி தமிழ்நாடு வருவதற்கு காரணமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக மறுமலர்ச்சி தான். சமூக மறுமலர்ச்சி நடந்திருக்குது. சமூக மறுமலர்ச்சினா என்ன? சோசியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு வாஸ் ஹையர் அப்படின்னா, ஸோ அதிகமாக வளர்ந்துருக்குது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் ரெனசன்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, மறுமலர்ச்சி இயக்கங்கள் நிறையாவே பங்களிப்பு எடுத்திருக்காங்களாமா. ஓகேங்களா? சரி, அந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் சமூக சம்மந்தப்பட்டதாக இயக்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் உருவாகிருக்குது. தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு. தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்காங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட வகுப்பு, அது உருவாவதற்கு நிறைய தலைவர்கள் வந்து பங்களிப்பு. அது உருவாவதற்கு நிறைய தலைவர்கள் வந்து பங்களிப்பு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் சோஷியல். ஸோ பெண்களுடைய பங்களிப்பு. அது இல்லாமல் இவங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ பெண்கள் சமூக மற்றும் அரசியல் தலைவர்களுடைய பங்களிப்பும் இந்த பகுதியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் அவங்களுடைய பங்களிப்பு. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர் ரெனசன்ஸ் மூமெண்ட். கடைசியாக ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தங்கள். சமூக சீர்திருத்தங்கள்வாதிகள் அதிகமாக இயக்கங்கள் உருவானுச்சு தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்து இந்த திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் ரீஃபார்மர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறாங்க. இந்த 6 டாபிக்ஸ் தான் இந்த பகுதியில் வந்து கவர் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
ஸோ சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் என்னென்னா அப்படின்னு லிஸ்ட் எடுக்கலாம். ஸோ நிறையா லிஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன். ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்என்ஏ. எம்என்ஏன்னு போட்டு 1852 அப்படின்னு எழுதிக்கணும். எம்என்ஏ என்னென்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதுதான், தமிழில் அதுதான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 உருவானது. இன்னும் எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி 28, 1852 இது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? யாரால் உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு என்ன எழுதலாம்? காசுலு. சரிங்களா? காசுலு லக்ஷ்மணரசு. காசுலு லக்ஷ்மணரசு அப்படின்னு சொல்லுவாங்க அவரும். அடுத்தது சீனிவாசனார். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து காசுலு லட்சுமிநாரசு சீனிவாசனார் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக காசுலுங்கிறதுக்கு அந்த ஜாவை இங்கே சில பகுதியில் ஜா யூஸ் பண்ணியிருப்பாங்க. காஜலு லட்சுமி நரசு அப்படின்னு சொல்லுவாங்க. காஜலு லட்சுமி நரசு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல செட்டி கூட சேர்க்குறாங்க. சில பகுதியில் சில புக்கில் செட்டி, காஜலு லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறார், இவர் என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் 1844 அவர் 1844 எப்படி சொந்த மொழி பெயர்ப்பாளர். சரிங்களா? சொந்த மொழி பெயர்ப்பாளருங்க. என்ன மீனிங்? நேட்டிவ் இன்டர்பிரேட்டர். சரிங்களா? நேட்டிவ் இன்டர்பிரேட்டர். அதுக்கப்புறம் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரசன்ட்னா பிறை. இவர் ஒரு சொந்த மொழி பெயர்ப்பாளர் பிறை கஜலு லட்சுமி அரசு செட்டி அப்படின்னு சொல்லி அக்டோபர் 1844. இந்த சீனிவாசனார் இருக்கார் இல்லையா, அவர் பேர் சீனிவாசனார் சொல்கிறோம். சீனிவாச பிள்ளை அவர் பேர். ஆக்சுவலி சீனிவாச பிள்ளை. இவர் நவம்பர் 1852 இந்து முன்னேற்ற வளர்ச்சி சங்கம். இந்து முன்னேற்ற வளர்ச்சி சங்கம். இது ஒரு சங்கத்தை அவர் உருவாக்குறாருங்க. இந்து முன்னேற்ற வளர்ச்சி சங்கம். அதாவது உமன் எஜுகேஷன், அதாவது இந்து ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தார்னா உமன் எஜுகேஷனுக்காகவும், விடோ மேரேஜஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் தி டிப்ரெஸ்டு கிளாஸ். இந்த 3 முக்கியமான குறிக்கோள். ஸோ அதிகமாக எழுத இடம் பத்தாது, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. இவருடைய சீனிவாச பிள்ளையோட குறிக்கோள் என்னது? அந்த இந்து முன்னேற்ற வளர்ச்சியோட சங்கத்தை பெண் கல்வி, விதவை மறுமணம், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் வாழ்க்கையை மேம்படுத்துதல். சரிங்களா? இது உருவாக்குனாங்க. அடுத்தது இவங்களே அந்த எம்என்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? 1853 உதயசூரியன். 1853 உதயசூரியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை. யாரு? வெங்கட்டராயலு. எழுதுகிறவர் யாரு? வெங்கட்டராயலு. ஸோ வெங்கட்டராயலு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இந்த டாப்பிக்குடைய முக்கியத்துவமே. சரிங்களா? இந்த வெங்கட்டராயலு உதயசூரியன் நில உரிமையாளர்கள், வணிக வகுப்புகள், வருவாய், கல்வி, நீதித்துறைகளெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் 1853
பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில், சரிங்களா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் என்ன சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க எங்களுடைய குறைகள் இத்தனை குறைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இன்டிமேட் பண்ணுறாங்க இந்த எம்என்ஏ. சரிங்களா, இப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் எம்என்ஏ உருவாகுது. 1852 உருவாயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நிறையா தடுங்கள்லாம் இருக்கும் இல்லையா உருவாகிறதுக்கு. அப்போது ஒரு சட்டம் ஒன்று இருந்தது 1853. என்ன சட்டம் பேர் என்ன? பட்டய சட்டம். ஸோ சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது யார் கையில் இருந்தது? கம்பெனி ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்தது. இவங்களுக்கு ஆதரவாக இந்த எம்என்ஏ என்ன பண்ணியிருக்காங்க, கிளர்ச்சிகள்லாம் நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? இந்த பட்டய சட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து எம்என்ஏ அஜிடேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எம்என்ஏ தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் செகண்ட் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, என்ன பெட்டிஷன் அப்படின்னா 14,000 பேர் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்களாமா. எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கிழக்கிந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ டெர்மினேஷன் ஆஃப் கம்பெனி ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெட்டிஷன் யார் கொடுக்குறா? இந்த எம்என்ஏ, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் அந்த எம்என்ஏ மாகாணம் முழுக்க, சரிங்களா, மாகாணம் முழுக்க இந்த அசோசியேஷனை விரிவுபடுத்துகிறாங்க, விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை அதிகமாக விரிவுபடுத்திட்டு போகிறாங்க. நிறைய போராட்டங்கள் செய்கிறாங்க. சரிங்களா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு கமிஷன் என்னென்னா டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு பண்ணாங்க. டார்ச்சர் கமிஷன். ஸோ சித்திரவதை கமிஷன் அப்படிங்கிறதும் கொண்டு வந்தாங்க. சரி, எம்என்ஏ 1844 தொடர அப்படியே அந்த 1847 அப்புறம் அந்த எம்என்ஏ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. எதோட மெர்ஜ் ஆயிடுச்சு? சென்னை மாகாண சபா, சென்னை மகாஜன சபாவோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மகாஜன சபா, எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபா 1884. இது வந்து பேசிக்காக என்னங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் நேஷ்னலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தேசியவாத நோக்கங்களை எடுத்து வைக்கிறாங்க. தேசியவாத நோக்கங்கள் எல்லாத்தையுமே இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. நிறைய தேசியவாத தலைவர்களாம் உருவானாங்க. 16 மே 1884 யார் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரா ராகவச்சாரியா, அதுக்கப்புறம் ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், நேம்னா ஞாபகம் வச்சுக்கணும், பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய முதல் அமர்வு, ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய். ஸோ பம்பாயில் இந்த மீட்டிங் நடக்கிறப்ப வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா ஐஎன்சியோட
கலந்துருச்சு, இந்திய தேசிய காங்கிரஸோட சேர்ந்துருச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த முதல் அமர்வில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கையா. சரிங்களா? ரங்கையா அவர் தான் செயலாளராக இருந்தார். ரங்கையா வந்து தலைவராக இருந்தார். ரங்கையா வந்து தலைவராக இருந்தார். ஆனந்த சார்லு அப்படிங்கிறவர் செயலாளராக இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தார். ஆனந்த சார்லு செக்ரட்டரி, அதாவது ஹெட்டு. ஸோ ஹெட்டுன்னு சொல்லலாம், அல்லது வந்து பிரசிடென்ட்னு சொல்லலாம். பிரசிடென்ட் அப்படின்னா ரங்கையா, பி ரங்கையாவாக இருந்தாங்க. இவங்க எல்லாரும் பிறகு 1920 ஐஎன்சியுடைய நிறைய நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதனால் இவங்க வந்து ஏப்ரல் 22, 1930 உப்பு சத்தியாகிரகத்தோட சேர்ந்து பங்காற்றியவர்கள். ஓகேங்களா? இவங்க வந்து சென்னை ஜார்ஜ் டவுன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த போராட்டத்தை செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் டவுன், அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றம், கடற்கரை பகுதி, இந்த இடத்துலலாம் இவங்க வந்து போராட்டம் செஞ்சுருக்காங்க. நிறைய தாக்குதல்கள் செஞ்சுருக்காங்க. இவங்க தொடர்ந்து ஐஎன்சியோட செய்கிறனால ஐஎன்சியே தடை செய்யப்பட்டது. ஸோ தடை ஐஎன்சிக்கே தடை கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பிறகு அக்டோபர் 24, 1896 காந்தியுடைய காந்தி வந்து பேசுகிறார். காந்தியுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து மக்களிடையே ரீச் ஆகி அதை வந்து இந்த ஐஎன்சியை வந்து இன்னும் வலுப்படுத்துது. ஸோ அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டு வராங்க. லண்டனில் இந்திய கவுன்சில் ஒழிப்பு கொண்டு வராங்க. வரி குறைக்க சொல்லி கேட்குறாங்க. சிவில் மற்றும் இராணுவ செலவினங்களை குறைங்க அப்படின்னு நிறையா டிமாண்டு கொடுக்குறாங்க இந்த மகாஜன சபா ஐஎன்சியோட சேர்ந்து. இது 2 பார்த்துருக்கோம். 3வது பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் இதை பற்றி தெரிஞ்சு நமக்கு எப்போ ஆகஸ்ட் 20, 1828. யார்? ராஜா ராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் வந்து இந்த பிரம்ம சமாஜ் உருவாக்குறாரு. 1860 பித்தரசு இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரும் இந்த சமாஜில் இருக்கார். 1864 சென்னையை சேர்ந்த கேசவ சந்திரசன். இவரும் இந்த பிரம்ம சமாஜில் பங்களிப்பு கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உருவ வழிபாட்டை ஒழிப்பது. ஸோ அபாலிஷிங் ஐடோலேட்டரி. ஓகேங்களா? அபாலிஷிங் ஐடோலேட்டரி அப்படிங்கிறது தான் பிரம்ம சமாஜோடைய முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேத சமாஜ். ஸோ வேத சமாஜம் 1864. சரிங்களா? இவங்களும் பிரம்ம சமாஜத்துடன் உடன்படவில்லை. யாருங்க? வேத சமாஜம் பிரம்ம சமாஜத்துடன் உடன்படவில்லை. சரிங்களா? இவங்க ஆரம்பித்த பிளேஸும் சென்னை தான்.
சென்னையில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தரலு நாயுடு, ஸ்ரீ தரலு நாயுடு, பிரம்ம தீபிகா, தம்பாச்சாரி விலாசம் இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த வேத சமாஜத்தை முன்னெடுத்து கொண்டு போனாங்க. 1871 சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் முதலாவது சடங்கு நிறையா செய்வாங்களாமா, சடங்கு அல்லாத திருமணத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ முதலாவது சடங்கு அல்லாத திருமணம் 1871 யார் செஞ்சாங்க? வேத சமாஜம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பங்கையேற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைசாமி ஐயங்கார். அடுத்தது பார்க்கலாம், பிரம்மஞான சமாஜ். பிரம்மஞான சபை. ஸோ பிரம்மஞான சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? நவம்பர் 17. ஸோ டைம்லைன் சார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1775. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HB பாலாவட்ஸ்கி. அது இல்லாமல் இன்னொருத்தர் HL ஆல்காட். இவர் வந்து நியூயார்க்கை சேர்ந்தவர், USA நியூயார்க்கை சேர்ந்தவர் HL ஆல்காட். இவங்க 2 பேர் சேர்ந்து பிரம்மஞான சபையை உருவாக்குறாங்க. 1879 தியோசோபிக்கல் ஜர்னல் அவரும் சேர்ந்துறார். தியோசோபிக்கல் ஜர்னல். 1893 அன்னி பெசன்ட் அம்மையார். 1893 அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இவங்க முதல் மாநாடு நடத்துகிறாங்க. எப்போ? 1882. ஸோ யார்? பிரம்மஞான சபையின் முதல் மாநாடு, ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. ஸோ இவங்களுடைய தலைமை இடம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க, அடையாரில் தான் இந்த பிரம்மஞான சபை ஃபேமஸ் ஆனது. மற்ற எல்லா பக்கமும் அது விரிவடைஞ்சது. ஸோ அடுத்த சமூக சீர்திருத்தத்தில் வரக்கூடியது யார் பார்த்தீங்கன்னா ஜேபின்னு யார்? ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி உருவாகுது. சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் இவங்க தான் அது. சரிங்களா? சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு மாறுறாங்க. இவங்க தான் திராவிடர் பிராமணர் அல்லாத அடையாளத்தை கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷனாக மாறுது. இவங்க வந்து திராவிடர் பிராமணர் அல்லாத அடையாளத்தை கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வரதே வந்து திராவிடன் அண்டு நான் பிராவிடன் ஐடென்டிட்டியை கொண்டு வரதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இவங்க 1801 பன்மொழி மாகாணத்தை கொண்டு வராங்க. ஸோ பன்மொழி மாகாணம் அப்படிங்கிறது மல்டி லிங்குவல் ப்ரொவின்சஸ். என்னன்னா தமிழ் பாருங்கள், என்னென்ன மொழிகள்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, துளு. ஸோ இந்த லாங்குவேஜஸை வந்து பேஸ் பண்ணி வராங்க.
1837 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சிப். 1816 எல்லிஸ். சரிங்களா, இவங்க முக்கியமானவங்க. ஸோ திராவிடன் லாங்குவேஜுக்காக வந்தவங்க. 1856 கால் டு வெல். ஸோ கால் டு வெல் திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம். யார் கால் டு வெல்? யார்? திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம். எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் பௌத்த, ஏன்னா அப்போ வந்து பௌத்த மதம் இருந்தது. ஸோ பௌத்த ப்ளஸ் திராவிட மரபுகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட மரபுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தின் எழுச்சி ஏற்படுது. த ரைஸ் ஆஃப் திராவிடன் மூமெண்ட்டு நடக்குது. பிராமணர்கள் உயர் சமூக அந்தஸ்து ஆதிக்கம் பெற்றவராக இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பில். ஸோ இது நம்ம சொன்னால் கேட்பாங்களா? சொன்னால் இது மற்றவங்களுக்கு இதுக்கு வந்து ரீச் ஆகுமானா ரீச் ஆகாது. அதனால ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. பாருங்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்படி 1911 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதில் வந்து 3% சரிங்களா பிராமணர்களாமா. சரிங்களா, 3% பிராமணர்கள். 90% அது இவங்க பிராமணருக்கு டிக் பண்ணிடுறேன். பிராமணர்னு எழுதி இன்ட்டு மார்க் போட்டுறேன். பிராமணர்கள் அல்லாதவர்கள். பிராமணர்கள் அல்லாதவர்களாக 1911 இருந்தாங்களாமா. 1901 1911 ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. 4074 யார் பிராமின்ஸாக இருந்திருக்காங்க. 4074 பேர் பட்டதாரிகள் பிராமின்ஸாக இருந்திருக்காங்க. 1035 பேர் வந்து நான் பிராமின்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. 1909 ஒரு அடுத்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காக சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கம், சரி அல்லாதோர் சங்கம், பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1909 த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா 1912 ஃபுல்லாக டைம் லைனாக இருக்கும். ஸோ நம்பர் டேட் போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நேரடியாகவும் கேட்கலாம், மறைமுகமாகவும் கேட்கலாம். 1912 சி நடேசனார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெட்ராஸ் பாருங்க, மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. அண்டு மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன். ஸோ MDAMUL 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிடர் கழகம். ஜூலை 1916 திராவிடர் இல்லம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ட்ரிப்ளிகனில் இன்னுமே இருக்குது. ஸோ திராவிடர் இல்லம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர் அல்லாத நிறையா இந்துக்களை வந்து சேர்க்குறாங்க. சி நடேசன் முதலியார் இருக்காருங்களா, அவர் மட்டும் இல்லாமல் டாக்டர் TM நாயர், தியாகராய செட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. எப்போ இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க
ஒரு ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 20 நவம்பர் 1916 ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 30 தலைவர்கள் ஒன்று சேராங்க. 30 தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. பிறகு டிசம்பர் 1916 பிராமணர் அல்லாத அறிக்கை, சரிங்களா, பிராமணர் அல்லாத அறிக்கை. ஸோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம்லைன் சார்ட்டும் ஒவ்வொரு நிகழ்வும் முக்கியமானது. இவங்க செய்கிறதுக்காக நிறையா ஜேர்னல்ஸ் இருக்காங்க இல்லையா, இதழ்கள், அந்த இதழ்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன அந்த இதழ்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஜேர்னல்ஸ், திராவிடன் அப்படின்னு ஒரு இதழ். திராவிடன் எந்த மொழியில் உருவானது? தமிழில் உருவானது. நீதினா இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், ஆங்கிலத்தில் உருவானது. ஆந்திர பிரகாஷிகா. ஸோ ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு எந்த மொழின்னு. ஸோ தெலுங்கில் உருவான இந்த இதழ்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி காலமும் இருந்திருக்குது. ரூலிங் பீரியட் வந்து எடுத்துட்டிங்கன்னா 1920 1937. இதில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க. தலைவர் ஒருத்தர், துணை தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர், ஜெனரல் செக்ரட்டரி பொது செயலாளர் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் அவர் ஒருத்தர். மொத்தம் உறுப்பினர்கள் 25 உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த இயக்கத்தை கொண்டு போகிறாங்க. தேர்தலுக்கு பிறகு நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. 1920 முதலாவது தலைவர், 1வது தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தியாகராய செட்டி. தியாகராய செட்டி 1வது. இவர் யாரு? தலைவர். துணைத் தலைவர் யாரு? முதல் துணைத் தலைவர் அப்படின்னா ஆற்காடு ராமசாமி. ஆற்காடு ராமசாமி. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ரூரல் பார்ட்டியில், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. 1920 என்ன உருவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டேகு செம்ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மான்டேகு செம்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா, அவருடைய ரீஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள். இந்த மான்டேடு செம்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா, அவருடைய சீர்திருத்தங்கள் வந்ததுக்கப்புறம் ஐஎன்சி புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் வந்து இதில் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வென்றதில் வந்து பார்த்திங்கன்னா 91 சீட்டில் 63 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதல்ல யார் அந்த சிஎம் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி தான். ஏன்னா அவர் தானே தலைவர். தியாகராய செட்டி தான் சிஎம் ஆனார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, he declined. தியாகராய செட்டி டிக்ளைன்ட் அஸ் ஃபர்ஸ்ட் சிஎம். நான் இருக்க மாட்டேன் சிஎம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக யார் வந்துடுறாரு? கேள்விப்பட்டிருப்போம், சுப்பராயலு. அவர் தான் முதல் சிஎம். பிறகு 1923 பனகல் ராஜா, சரிங்களா, சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு. பிறகு 1926
சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. இது வெற்றி பெற்றதுங்க. 1930 பி முனிசாமி நாயுடு அவரும் வெற்றி பெறாரு. முனிசாமி நாயுடு 1934 ஐஎன்சி வெற்றி பெறுது. ஐஎன்சியோட வெற்றி. ஆனால் அப்போதைக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா பொப்பள்ளி ராஜா. பொப்பள்ளி ராஜா அவர் என்ன பண்ணுறாரு, மறுக்கிறாரு, அந்த வெற்றியை மறுக்கிறாரு. பிறகு 1937 ஐஎன்சி தோல்வி பெறுது. பிறகு 1944 சேலம்ல திகா உருவாகுது. திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி உருவாகுது. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகமாக மாறக்கூடிய சின்னதாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக படித்தோம்னா இட்ஸ் நாட் நெசசரி. இந்த கீ பாயிண்ட்டு, இந்த டைம்லைன் சார்ட்டு ஐ திங்க் எனாஃப். சரி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அது திகாவாக மாறிடுச்சு, திராவிட கழகமாக மாறிடுச்சு. சரிங்களா? 1944 சேலமில். இவங்க அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 13 இயர்ஸுங்க, 13 வருடம் சமூக நீதி மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக பாடுபட்டவங்க. முக்கியமாக யாருக்கு? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக. இவங்க வந்து 1923 மற்றும் 1922 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓ கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர், வகுப்புவாத கவர்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? ஸோ கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனல் ஜிஓ 1921, 1922. இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை சொல்கிறேன். யார்? ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய அச்சீவ்மெண்ட்ஸ். 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. பணியாளர் தேர்வு வாரியத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம இன்னைக்கு எழுதிட்டு இருக்கோம்ல டிஎன்பிசி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1929 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 1926 இந்த வருடத்தில் ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. அங்கே ஆந்திராவில். இப்போ நீங்கள் ஆந்திராவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன? 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதான் ஃபஸ்ட்டு வந்தது. அண்ணாமலை, அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிவர்சிட்டிலாம் எப்படி உருவானது? எல்லாம் இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய முயற்சினாக உருவானது. பிறகு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1926 இந்து சமய அறநிலை மசோதா, இந்து சமய அறநிலை மசோதாவை கொண்டு தான் பில்ஸ் பாஸ் பண்ணாங்க. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கேட்டாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு தேவதாசி அந்த முறையை ஒழிச்சாங்க. பெண்களுக்கு உரிமை கேட்டாங்க, வாக்குரிமை கேட்டாங்க, தேவதாசி முறையை ஒழிச்சாங்க. இலவச வீட்டுமனை பட்டா கொண்டு வந்தாங்க. 1920 மெட்ராஸ் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் டவுன் பஞ்சாயத்து சட்டம்.
ஓகேங்களா? அரசு பள்ளியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? 1923ல் நிறைய விடுதிகள், ஹாஸ்டல்ஸ் வந்து உருவாக்குனாங்க. 1921ல் ஸோ அதே டேட் பார்த்துங்க. 1920ல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடலாம். அது மட்டும் இல்லாமல் அரசியலையும் வரலாம். 1926ல் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் உருவானாங்க. சட்டமன்ற உறுப்பினர். ஸோ இப்படி இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்தது. அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. என்னது? கோட்டா சிஸ்டம். CUOTA கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்க இவங்க தான். ஸோ ஒதுக்கீடு முறைக்கு முக்கிய காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுப்பராயன். தலைவராக இருந்தவர் எஸ் முத்தையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து முத்தையா முதலியார். கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இலவச கல்வியை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக இன்னொன்று சொல்லலாம், எழுதிய சொல்லலாம், இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மதிய உணவு திட்டம் இவங்க தான். அதுதான் பிறகு எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக மாறப்பட்டது. முதலில் எங்கே கொண்டு வந்தாங்க, எந்த பள்ளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1000 விளக்கு. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய 1000 ஸ்லைட்ஸ் சொல்லக்கூடிய 1000 விளக்கு தியாகராய செட்டியார் அரசு பள்ளி, மாநகராட்சி அரசு பள்ளியில் இது கொண்டு வந்திருக்காங்க. 1934ல் மெட்ராஸ் தொடக்க கல்வி சட்டம். மெட்ராஸ் தொடக்க கல்வி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1934 மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட். 1935 தொடக்க கல்வியை மேம்படுத்துதல். ஸோ இம்ப்ரூவ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இந்த வேலைகள் தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கல்வி, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் கல்வி, இது இல்லாமல் அவங்க வந்து ஆயுர்வேதம், சித்தா, யுனானி மருத்துவத்தை படிக்க வச்சுருக்காங்க. சரிங்களா? பிறகு கம்யூனல் ஜிஓ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா 16 செப்டம்பர் 1921. ஸோ இது வந்து அப்படியே வளர்ச்சி ஏற்பட்டு நிறையா வந்து நம்ம தமிழ்நாடுக்கு சீர்திருத்தங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆயிடுச்சு. அடுத்த இயக்கங்கள் பார்க்கலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? பெரியார் இல்லையா? பெரியார் தான் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 1925ல் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. என்ன கான்ஃபரன்ஸு? பிராமணர் அல்லாதார் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு. சரிங்களா? பிராமணர் அல்லாதவர்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என்னங்க அனுமதிக்கப்படவில்லை. அதான் அதை எதிர்த்து போராட்டம். காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ்
த ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் தி நான் பிராமின்ஸ் நாட் அலோட். யார் சொல்கிறாங்க? ஐஎன்சி சொல்லிடுறாங்க. அதனால் பெரியார் ஐஎன்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து தான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாங்க. எதன் குறிக்கோள், இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லாத சாதியற்ற சமூகம், பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை, சுய ஆட்சி, கல்வி அறிவு இன்மை, பெண்களுக்கு அவங்க அடிமைத்தனமாக கொண்டதை எதிர்த்து போராடுறது, அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி, இது மாதிரி நிறையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் சேர்க்குறாருங்க. பெண்களை அதிகாரத்தில் கொண்டு வர்றது, அதிகார வர்க்கத்தில் கொண்டு வர்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸாக இருந்தது. சுயமரியாதை திருமணம், சுயமரியாதை திருமணம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அதுக்கப்புறம் இவர் அவருடைய இதழ்கள் இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸ் சொல்கிறான், குடியரசு, புரட்சி, விடுதலை, இது போல் நிறையா இதழ்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஆர்எஸ்எஸ்ஆர், இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்கிறல யூஎஸ்எஸ்ஆர் இல்லையா, ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர், அவங்களுடைய சோசியலிஸ்ட் அறிக்கையும் இவர் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பெரியார் மெட்ராஸ் மகளிர் மாநாட்டில் பங்கேற்றார். பிறகு 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு உருவாக்குறாரு. ஸோ இது மாதிரி நிறைய டைட்டில்ஸ் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மறுமலர்ச்சி, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களை பற்றி கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மறுமலர்ச்சி, தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்கள், அது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் ரெனைசன்ஸ் மூமெண்ட். யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் நிறையா மறுமலர்ச்சி உருவாக்குனாங்க. இவங்க திராவிட உணர்வில் உருவாக்குனாங்க. திராவிட உணர்வு, திராவிடன் கான்சியஸ்னஸ். யாருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மன்னோன்மணியம். மன்னோன்மணியம் பி. சுந்தரனார். சுந்தரனார் 1855 1897. அதாவது பிராமணர்கள் மேலாதிக்கவுடைய கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணுறது தான் தமிழ் மறுமலர்ச்சியில் இவருக்கு இருந்த பங்களிப்பு. ஸோ இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா அவர் யார்? ராமலிங்க அடிகள். ஸோ ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார் 1823 1874. இவர் நிறைய இந்து சமய மரபு கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. சி.வே. தாமோதரனார், சி.வே. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதர், உ.வே. சுவாமிநாதர். ஸோ அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. பாரத்திமார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1870லேருந்து 1903 வாழ்ந்த காலங்கள். மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகள் வந்து 1876லேருந்து 1950. சிங்காரவேலர். சிங்காரவேலர். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருப்போம் சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, பாரதிதாசன், இப்படி வரிசையாக பெயர்கள் இருக்குது. இவங்களாம் வந்து தமிழ் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவங்க. அதில் முக்கியமான சில பேரை பார்க்கலாம். அப்ரஹாம் பண்டிதர். ஆபிரகம் பண்டிதர். ஆபிரகம் பண்டிதர் நிறையா வந்து தமிழ் இசை வரலாறு பற்றிய புத்தகங்களை விட்டிருக்காரு. தமிழ் இசை வரலாறு பற்றிய புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை அமைப்புகள்லாம் இவர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு, புனரமைப்பு பண்ணியிருக்காரு. 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் இது உருவாக்குறார். எங்கே உருவாக்குனார் அப்படின்னா தஞ்சாவூரில். தமிழிசை சங்கத்தின் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தமிழிசை சங்கத்தின் கர்னல். இவர் வந்து KERNEL, கர்னல் ஆஃப் தமிழிசை மூமெண்ட். 1943 ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் என்னது, முதல் மாநாடு எது, தமிழிசை மாநாடு. கேட்பாங்க தமிழிசை மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னா 1943. இந்த அப்ரஹாம் பண்டிதர். அடுத்த ஒருத்தர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் இவர் யார் அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவர். சரிங்களா? தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே சிறப்பாக இவர் வந்து பயிற்சி, அதாவது புலவராக இருந்தவர். ரெண்டுமே அவர் வந்து நிறைய புத்தகங்களை விடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் தெரியுங்களா கேட்பாங்க. பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் வந்து தூய தமிழுக்கு ஆசைப்படுவார். எதையுமே நீங்கள் வந்து தூயல் தமிழ்லாம் சொல்லணும். இப்போ சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து கலோக்கியல் தமிழ். சரியா? சொல்லணுங்கிற தமிழே கிடையாது. நம்ம இப்போ அப்படியே பேசிட்டோம். சொல் அப்படிங்கிறது சொல்லுவதற்கும் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இதை ரீச் ஆகிறதுக்காக நம்ம வந்து அப்படி தமிழில் கலோக்கியல் பேசுவோம். இவர் தூய தமிழில் பேசினார். அதனால தான் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இவர் பேசக்கூடிய அனைத்துமே செம்மொழியில் பேசுவாராம். செம்மொழியில் ஃபேமஸ் ஆனவர். நாவல்கள், நாடகங்கள், அறிவியல் பற்றிய கட்டுரைகள், இது மாதிரி நிறையா செய்வார். ஆனால் இவருடைய வாழ்வு காலம் 33 வயது தான். 33 வயதில் அவருக்கு வந்து மரணம். அடுத்த ஒருத்தர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள்
1876 பிறந்து 1950 இறந்தவர். அவர் வாழ்ந்த காலம். இவருடைய இயற்பெயர், ஒரிஜினல் நேம் வேதாச்சலம். வேதாச்சலம் தமிழ் மொழியில் தூய்மையின் தந்தை. அவருடைய டைட்டில் என்ன தெரியுங்களா? ஃபாதர் ஆஃப் யுவர் டைட்டில். இவர் தந்தையாக இருக்காங்க, தூய்மையின் தந்தை, தமிழ் மொழியின் தூய்மையின் தந்தை. ஷார்ட் ஃபார்ம் எழுதுகிறேன், தந்தைன்னு எழுதுகிறேன். ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குஸ்டிக் பியூரிசம். ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குஸ்டிக் பியூரிசம். இவர் தனி தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. தனி தமிழ் இயக்கம் அப்படின்னு உருவாக்குனார். நிறைய வர்ணனைகள்லாம் செஞ்சுருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பட்டினப்பாலை, அந்த நூலை பட்டினப்பாலையுடைய வர்ணனை செஞ்சுருக்காரு. முல்லைப்பாட்டு வர்ணனை செஞ்சுருக்காரு. இவருடைய இதழ் ஒன்று இருக்குது, மேகசின்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா. சித்தாந்த தீபிகா இவருடைய இதழ். இவர் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜிலே இவரும் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கார். பிராமணர் அல்லாத இயக்கத்தில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. சுந்தரனார். பி. சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயக்கர். சோமசுந்தர நாயக்கர் இவர் தான் அந்த தனி தமிழ் இயக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த இயக்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த தனித்தமிழ் இயக்கம் என்ன செஞ்சது? ஆரம்பித்த ஆண்டு 1916 ஆரம்பித்தாங்க. ஆமாம். என்ன சொல்ல வராங்க இவங்க? தூய தமிழை பேசுங்கப்பா, சமஸ்கிருதத்தில் பேசாதீங்க, சரிங்களா? தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு வாங்க. இந்த இயக்கம் ஒரு அகராதி டிக்ஷனரி வெளியிட்டாங்க. என்ன டிக்ஷனரி பேர்? என்னது? நீலாம்பிகை அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி பேரை வெளியிட்டாங்க. இந்த இயக்கம் இதழும் வெளியிட்டாங்க. இதழ்னா ஜார்னல். இந்த ஜார்னல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானசாகரம். இன்னொரு இதழ் அறிவுக்கூடல். அறிவுக்கடல் இல்லையா? அறிவுக்கடல். இந்த தனித்தமிழ் இயக்கத்தையும் இவர் ஆரம்பித்து இத்தனை வேலை செஞ்சார். இவர் இன்னொன்று செஞ்சுருக்காரு, மறைமலை அடிகள். அது வேதாச்சலம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்ரச சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. சமரச சன்மார்க்க சங்கம், சரிங்களா? தமிழில் தான், இங்கிலீஷில் தான். பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த கிளாஸில் இதோடைய கண்டினியூட்டியை பார்த்துக்கலாம்.